வணக்கங்க. நான் இன்னைக்கு செய்ய போகிறது ரத்த பொரியல். ஆடோடைய ரத்தம் தான் இது. இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப கொடுக்கலாம். ஆடோடைய ஒரு பார்ட்ஸுமே ஒரு உறுப்புகளுக்கு நல்லது. இதை கடைசியாக மிக்சியில் அரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா கட்டி ஆகிருக்கும். மிக்சியில் அரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம், பொடியாக அரிஞ்ச வெங்காயம் ஒரு கப்பு, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் பூ. இனிமேட்டு இது எப்படி செய்யுது நான் காமிக்கிறேன். ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சிட்டு, இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குவோம். கடலைப்பயிறு செவந்துச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு இதிலே வதக்குறோம். பாருங்கள், இந்த ரத்தத்தை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம். வெங்காயமும் வதங்கிடுது. இப்போ அதை நம்ம ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதை போட்டு கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நம்ம வதக்குவோம். இப்போ கட்டி பதத்துக்கு வந்துடுது. நம்ம இதில் தேங்காய் பூவையும் ஒரு ஸ்பூன் சோம்பு நுணுக்கி வச்சுருக்குறோம். இதையும் நம்ம இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி தேங்காய் பூவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கிண்டிக்கினே இருந்தோம்னா இந்த ரத்தத்துலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அது உடம்புக்கு கெடுதல். அதனால் இந்த தேங்காய் பூ வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், வெறும் சாதம் ரசத்துக்கு கூட இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். இதே போல் நீங்கள் ரத்த பொரியல் செய்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் இது நிறைய கொடுங்க, நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.